அமுதத்திலிருந்து உதித்தவள். இன்னைக்கு அமுதத்தை கடையறதுக்குன்னு ஒரு திவதேசத்துல பெருமாள் இருக்கார். திருமோகூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய கஷேத்திரம். தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின் அசுரரை தகர்க்கும் தோழு நான்குடை சுரிகுடல் கமல கட்கனிவாய் காளமேகத்தை அன்னி மத்தொன்னிலங்கதியேன்னு பாசுரம். திருமோகூர் பெருமாள் தான் 1000 தோளால் அலைகடல் கடைந்தவர். மோகனபுரி, அதனாலதான் மோகூர்னதுக்கு பேர். மோகனூர், மோகனபுரி என்பது திருமோகூர்னு ஆயிடுச்சு. என்ன மோகனம்னால் மயக்கினதானே மோகனம். மோகனமா இருக்காருன்னா மயக்கராப்புல இருக்காருன்னு அர்த்தம். மோகினி அவதாரம் பண்ணி மயக்கிட்டாரோ இல்லையோ, ஆனால் அந்த பெருமாள் தான் மோகினி அவதாரமே பண்ணவர். மோகினி அவதாரத்தை பார்த்து கொண்டு தன் கணவன் பெண் அவதாரம் எடுத்திருக்காருன்னு ஒரு பக்கம். திருப்பார்கடல்ல இருந்து பிராட்டி தோன்றிண்டே இருக்கா, அவளோ பெண். புருஷோத்தமனுக்கு மாலை இடணும்னு வந்துட்டு புருஷோத்தமன் ஒரு பெண்ணு மோகினியா இருந்தா அவன் ஆணா நின்று இருந்தா மாலையை போடலாம். பார்த்த உடனே பிராட்டி இது என்னதுன்னு தெரியாமல் சகித்து போய் ஆச்சரியப்பட்டு நின்னாளாம். அப்ப அமிர்தத்திலேருந்து உதித்தவளாய் மோகனவல்லி நாச்சியார். மோகனபுரிக்கே மோகன திருமோகூர் வள்ளி அப்படின்னு தமிழ்ல திருநாம். பல திவதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா திவதேச பேரை வச்சு வள்ளி அப்படின்னுட்டு அநேகமா அந்த தாயாருக்கு அதான் பேரா இருக்கும். கண்ணபுரம்னு ஊருக்கு பேரு. கண்ணபுரத்தம்மான் பெருமான், சௌரி பெருமாள், கண்ணபுர நாயகி தாயார் அப்படின்ட்டு அந்த பெருமாள் தான். அதை போல பல திவதேசங்கள்லே அந்த ஊர் திருநாமத்தோடையே தான் நாச்சியாருக்கு பேர் இருக்கும். இப்ப இங்கே திருமோகூர் வள்ளி, அந்த நாச்சியாரே மோகினி அவதாரத்தும் போது அமிர்தத்திலேருந்து உதித்தவள்.